जय साई राम, जय साई राम. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் இருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை நினைத்து வருந்தாதே. இது எல்லாம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காகவே இந்த சோதனைகள். என் பிள்ளையே, கவலைப்படாதே, சோர்ந்து விடாதே. தைரியமாக எதிர்த்து நில் இந்த கஷ்டங்களை. பிள்ளையே, உன்னிடம் பேசாதவர்களே அவர்களே உன்னிடம் வந்து பேசும் நிலையை உருவாக்கு. நீ பெறும் வெற்றிகளில் இதுவும் ஒன்று. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி ஏற்படுகின்றது என்று வருத்தப்படாதே பிள்ளையே. உன்னுடைய அனைத்து முயற்சியும் நீ செய். தோல்வி நீ அதிகம் கற்றுக்கொள்கிறாய். பிறகு என்ன செய்தால் வெற்றி அடையலாம் என்று தெரிந்து ஒவ்வொரு செயலையும் செய்வாய். பிள்ளையே, நேரத்தை என்றும் வீணாக்காதே. உன்னுடைய செயல்கள் எல்லாம் நீ சரியாக செய்து முடி. பொறுமையாக இருந்தாலும் மறுபடியும் முயற்சியை செய்வதை விட்டுவிடாதே. சோர்ந்து விடாதே. தொடர்ந்து நீ முயற்சி செய்யும் வரை உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. அந்த தோல்வியும் உன்னை கண்டு பயப்படும். எந்த நேரமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அதை நினைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தால் பிரச்சனை தீராது. தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் இருந்தால் அத்தனையும் கடந்து வந்துவிடலாம். பிள்ளையே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீ கடந்து வரலாம். உன் லட்சியத்தின் மீது மட்டும் உன் கவனம் இருக்க வேண்டும். தேவையில்லாததை நினைத்து கொண்டு உன் மன நிம்மதியை இழக்காதே. பிள்ளையே, உன் கனவுகள் ஆசைகள் நிறைவேறும் என்றால் நீ கடினமாக உழைக்க வேண்டும். எப்போதும் உன் மனதில் நம்பிக்கை இருக்க வேண்டும். அது அசைக்க முடியாத நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். பிள்ளையே, உன்னை புரிந்தவர்களே மதிக்கவில்லை என்று கவலைப்படாதே. உன்னை அவர்களே தேடி வரும் வாய்ப்புகளை உன் வாழ்வில் நீ உயர்ந்து காட்ட வேண்டும். பிள்ளையே, எதுவும் நாளை செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாதே. இந்த கஷ்டங்களையும் வலிகளையும் கடந்து வருவதற்கு உன் மனதில் தைரியத்தை கொண்டு வா. பிள்ளையே, அதுதான் புத்திசாலித்தனம். நீ எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதன் மீது முழு கவனம் வைத்து உன் செயல்களை நீ செய்ய வேண்டும். உன் முயற்சிகள் உன்னை கைவிட்டாலும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடைய கோரிக்கை பெரியதாக இருந்தால் அதற்கு நேரம் அதிகம் எடுக்கும். பிள்ளையே, அதனால் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். காத்திருக்கத்தான் வேண்டும். உன்னை குறை சொல்பவர்களை கண்டு கொள்ளாதே. அவர்கள் பேச்சை காதில் வாங்காதே. சாதிக்க வேண்டும் என்று உன் மனதில் நீ உறுதியாக நீ நினைத்தால் பிள்ளையே, யார் உனக்கு ஆதரவாக இல்லை என்றாலும் உன் சாயப்பா உன் நம்பிக்கையை நீ நினைத்ததை அடைய வைப்பேன். சிலவற்றை நீதான் சரி செய்ய வேண்டும். இதை புரிந்து கொள். மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டால் உன்னால் எந்த முடிவையும் சரியாக எடுக்க முடியாது. உன் லட்சியத்தை அடைய பல தடைகள் வந்தால் பிள்ளையே, எதை பற்றியும் யோசிக்காதே. துணிந்து தைரியமாக உன் முயற்சியை செய். உன்னுடைய முயற்சி தான் மிக பெரிய வெற்றிகளை பெற வைக்கும். பிள்ளையே, ஜெயிக்க வேண்டும் என்று உன் மனதில் நீ நினைத்தால் வெற்றி பெறுவது நிச்சயம். சந்தோஷமாக வாழ 2 வழிதான் இருக்கிறது. அது என்னவென்றால், ஒன்று உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை கடந்து வருவது. இல்லை என்றால் சூழ்நிலைக்கேற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும்.
பிள்ளையே, உன்னிடம் என்ன இல்லை என்பதை விட உன்னிடம் என்ன இருக்கிறது என்று அதன் மீது கவனம் செலுத்தி உனக்கான மகிழ்ச்சியை உனக்கு கிடைக்கும். நிச்சயமாக பிள்ளையே, நடப்பது எல்லாம் இனி நல்லதாகத்தான் உனக்கு நடக்கும். என்றும் நல்லதை நினை, என்றும் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?